ஹலோ இன்ஸ்டிலியன்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏசி இருக்கு இல்லையா, ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அதுல நிறைய பேருக்கு இந்த எல்சிஆர் சர்க்கியூட் ஃபார்முலாஸ்ல அண்ட் அந்த சிம்பிள் சர்க்கியூட்ஸ்லாம் எப்படி வந்துச்சுன்ற ஃபார்முலாஸ்ல டவுட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இதை ஒரு 3 செக்மெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, வெறும் இண்டக்டர், ரெசிஸ்டார் அண்ட் கெப்பாசிட்டர் மட்டும் வச்சுட்டு அந்த சர்க்கியூட்ஸ்ல இருந்து எப்படி ஃபார்முலாஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, அதோட காம்பினேஷன்ல எல்லும் ஆரும் சேர்த்துட்டு அப்புறம் சியும் ஆரும் சேர்த்துட்டு எப்படி நம்மளுக்கு ஃபார்முலாஸ் வரும்னு பார்க்கலாம். லாஸ்ட் செக்மெண்ட்டா என்ன பண்ணலாம்னா, எல்சிஆர் மூணுத்தையும் சால்வ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபைன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிள் சர்க்கியூட்ஸ். வெறும் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சுட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் பியூர் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஒரு ரெசிஸ்டார் மட்டும் வச்சோம்னா, ஏசியை நம்ம இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. ஆரோட வேல்யூ V is equal to V0 sin omega t. Then V is equal to IR. அப்போ ஐயோட வேல்யூ என்னன்னு கேட்டா V by R ன்னு போடலாம். V தான் நம்மளுக்கு தெரியும், V0 sin omega t ன்ட்டு. இப்போ V0 by R into sin omega t ன்னு போடலாமா? ஃபைன். V0 by R தான் நம்ம மேக்ஸிமம் கரண்ட் I0 ன்னு சொல்லுவோம் இந்த ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட். இப்போ V0 by R. இப்போ ஃபைனலாக கரண்டோட வேல்யூ என்ன கிடைக்க போகுது? I0 sin omega t. ரைட். நம்மளுக்கு ஃபேஸர் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். இந்த விக்கும் ஐக்கும் வச்சுட்டு எப்படி ட்ரா பண்ண முடியும்? எக்ஸ் ஒய் எடுத்தோம்னா பீக் வேல்யூக்கு ட்ரா பண்ணோம். V0 விட I0 கம்மியா இருக்கும். அண்ட் ஏன் சார் சேம் பிளேஸ்லயே போட்டீங்கன்னா, ரெண்டுத்துக்கும் பாருங்க, ரெண்டுமே சைன் ஒமேகா டி தான் இருக்கு இல்லையா. V0க்கும் சைன் ஒமேகா டி தான் இருக்கு, I0க்கும் சைன் ஒமேகா டி தான் இருக்கு. அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் V அண்ட் I வந்து என்னவா இருக்கும்? 0. So in resistance circuit, V and I are in phase. சரியா? are in phase. So நான் சேம் டைரக்ஷன்லயே வரைகிறேன். ஸோ இது ஒமேகா டி. I0 ஓட வேல்யூ கம்மியா இருக்கும், பிகாஸ் V0 நான் ஆரால டிவைட் பண்ணிடுறேன்ல, அதனால. சைன். இதுக்கப்புறமா இதை வச்சு வேவ் டயக்ராம் ட்ரா பண்ணோம்னா எப்படி கிடைக்கும்? ஆக்சுவலா இது ஒரு 10 minutes வீடியோ தான், என்னால் நான் நிறைய டெரைவ் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ இது வியோட கர்வ், சைன் கர்வ் தான் வரைய போகிறோம். ஐயோட கர்வும் சேம் வேல வரும். ஆனால் என்ன, வேல்யூ மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பீக் வேல்யூ மட்டும். I0 இது V0. ஃபைன். வெறும் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட் இது. நெக்ஸ்ட் என்ன, இண்டக்டர் வச்சுட்டு ஏசி சர்க்கியூட் கண்டெய்னிங் பியூர் இண்டக்டன்ஸ். இண்டக்டர் வச்சோம்னா, இண்டக்டர் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட், வேரியிங் கரண்ட் கொடுத்தோம்னா ஆப்போசிட்ல ஒரு இஎம்எஃப் வந்து ஜென்ரேட் பண்ணும் இல்லையா. அதான கண்டிஷன். ஐயோ சேம் V is equal to V0 sin omega t தான். ஆப்போசிட்ல ஜென்ரேட் பண்றது மைனஸ் L into di by dt. கரெக்ட். அப்போ இங்க கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் எல்லாம் யூஸ் பண்ணா V minus L into di by dt equal to 0 கிடைக்கும். அப்போ V is equal to L into di by dt. நம்ம கரண்ட்டுக்கு இதை கண்டுபிடிக்க இன்டகிரேட் பண்ணோம். ஸோ V by L into dt இன்டகிரேட் பண்ண போறீங்க. வியோட வேல்யூ தான் V0 sin omega t இல்லையா. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஐயோட வேல்யூ V0 by omega times L into sin omega t minus pi by 2 கிடைக்கும். இதோட டெரிவேஷன் போடல, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இது கொஞ்சம் ஷார்ட்டர் வெர்ஷனாக முடிக்க பார்க்குறோம், அதனால. ஃபைன். அப்போ இங்க பாருங்க, என்னோட பொட்டென்ஷியலுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிற ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ? ஆக்சுவலி V
leads or I lags V by 90 degree, correct? So phasor diagram draw பண்ணோம்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? x y இங்க v0 draw பண்ணா இங்க இருந்து 90 டிகிரில I0 சேம் வே கொஞ்சம் ஷார்ட்டரா போடணும். ஏன்னா I0ஓட வேல்யூ வந்து V0 by ஒமேகா எல் இல்லையா? அந்த ஒமேகா எல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன். ஒமேகா டி ஃபைன். இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணும் இல்லையா? ஒமேகா எல் அப்படின்றத நம்ம எக்ஸ்எல்னு சொல்லுவோம். எக்ஸ்எல்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இண்டக்டர் சர்க்கியூட்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், அதுதான் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்றோம். இதோட யூனிட்டும் ஓம் தான், ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. சரியா? ஒருவேளை ஏசிக்கு பதிலா டிசி சப்ளை கொடுத்திருந்தேன்னா டிசி சப்ளைல ஃப்ரீக்வன்சி வந்து 0, கரெக்டா? டிசி வேரியே ஆகாது. அப்போ ஒமேகா வேல்யூ 0வா இருக்குமா? ஸோ எக்ஸ்எலோட வேல்யூவும் என்ன ஆகும்? 0வா இருக்கும். அதனால்தான் இண்டக்டர் சர்க்கியூட்டை ஒரு டிசில கனெக்ட் பண்ணோம்னா ஆஃப்டர் சம் டைம் மேக்சிமம் கரண்ட், ஃபுல் கரண்ட்டுமே போகும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி, ரைட்? ஸோ இது முடிஞ்சிருச்சு. வேவ் டயக்ராம் இருக்கு இல்லையா? இன்னும் வேவ் டயக்ராம் மட்டும். வேவ் டயக்ராம் ட்ரா பண்ணோம்னா வி அண்ட் ஐக்கு வி வந்து அதே சைன் கர்வ், ஆனா ஐ வந்து காஸ் கர்வ், பட் லாக் ஆகிறதுனால கீழே இருந்து ட்ரா பண்ணும். புரிஞ்சுதா? இது வந்து இண்டக்டன்ஸ் சர்க்கியூட்டுக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? எல்சிஆர் இல்லையா? சி கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் வச்சுட்டு AC circuit containing pure capacitance. இங்கேயும் V is equal to V0 sin omega t, capacitance value C. நம்மளுக்கு Q is equal to CVன்ற ஃபார்முலா தெரியும் from the capacitance. அப்போ I வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? dq by dt பண்ணுவேன் இல்லையா? அப்படி நான் பண்ணேன்னா ஃபைனலா ஐயோட வேல்யூ என்ன கிடைக்கும்? V0 by 1 by omega times C into sin omega t plus pi by 2 கிடைக்கும். இதுல 1 by omega c நம்ம xc சொல்லுவோம். xc னா s கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், கெபாசிட்டர் சர்க்கியூட்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ். சேம் வே டிசி கனெக்ட் பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சி 0, ஸோ நம்மளுக்கு எக்ஸியோட வேல்யூ என்னவா இருக்கும்? இன்ஃபினிட்டி. அதனால தான் நீங்க டிசி சர்க்கியூட்ல வைக்கும் போது கெப்பாசிட்டரை தாண்டி கரண்டே போகாதுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரியா? ஏன்னா இன்ஃபினிட்டி இருக்குல்ல, ரியாக்டன்ஸே ரெசிஸ்டன்ஸே இன்ஃபினிட்டி, அளவே பண்ணாது. அண்ட் இதுல இருந்து நம்மளுக்கு I0ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? V0 by xc கிடைக்கும். ஆக்சுவலா மேல இதே மாதிரி I0ஓட வேல்யூ என்ன வரும்? V0 by xlன்னு வரும். சரியா? ரைட். இப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன? இங்க I leads V by 90 degree, that is pi by 2, கரெக்டா? ஏன்னா இங்க பிளஸ் pi by 2 இருக்காரு இல்லையா? இந்த ஃபேஸர் டயக்ராம்லாம் எப்படி போடுறதுன்னு தெரியணும்னா எனக்கு சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதை பொறுத்தும் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். சரியா? உங்களுக்கு கிளியரா எப்படி ஃபேஸ் டயக்ராம் எடுக்கணும், எது லீடிங் லாகிங் எப்படி கண்டுபிடிக்கணும், இதெல்லாம். எக்ஸ் ஒய் இது என்னோட V0, இதுல இருந்து 90 டிகிரிக்கு I0.
அண்ட் y ஆக்சிஸில் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா தட் கிவ்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ இல்லையா. எல்லாத்துக்குமே அப்படிதான், எல்லாத்தையுமே y ஆக்சிஸில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ கிடைக்கும் இங்கே. அண்ட் ப்ரீவியஸ் ஒன்ல vi yல தான் பண்ணோம், எக்ஸ்ல பண்ணக்கூடாது. ரைட், நெக்ஸ்ட் இன்னும் என்ன இருக்கு, வேவ் டயக்ராம். வேவ் டயக்ராம் போடலாம். விக்கு கர்வ் மாறவே மாறாது, அதே சைன் கர்வ். ஐக்கு மட்டும் காஸ் கர்வ், ஆனா பாசிட்டிவ்ல இருந்து வர்றதுனால நம்ம இப்போ பாசிட்டிவ் சைட் போடுவோம் இந்த மாதிரி. But this will be V0, this is your I0. புரிஞ்சுதா? இந்த பேசிக் சர்க்கியூட்டோட ஃபேஸர் டயக்ராம்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபர்தர் எல்ஆர் சர்க்கியூட்டாக இருக்கட்டும், இல்லைனா சிஆர் சர்க்கியூட்டாக இருக்கட்டும், ஈவன் எல்சிஆர் சர்க்கியூட்டுக்குமே இந்த பேசிக் சர்க்கியூட்டோட ஃபேஸஸ், என்ன கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இருக்கிற ஃபேஸு, இந்த வேல்யூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் டிரைவ் பண்ணுவோம். சரிங்களா? அப்கமிங் வீடியோஸில் நம்ம அதையும் பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்லிருக்கேன், அதே தான், கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.